ஹாய் guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மாடர்ன் டே பற்றி. நான் உங்கள் கார்த்திக். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஹானா தரப்புல வந்துருக்க ஹானா நைலைட். இதோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் மாடர்ன் டே பற்றிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கொண்டே வரும். அங்கே வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் ஹானா நைலைட். ப்ளூ கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நல்லா கலர் பார்க்க நல்லாவே இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா மொபைல் கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா புக் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வந்து ரியர்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் எல்இடி ஃப்ளாஷோட. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 சிம்மு எல்லாம் ஒரு SD கார்டு தான் போட மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே வந்து 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா வந்து USB கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. இது வந்து டைப் C கிடையாது, அதனால் ஃபாஸ்ட் சார்ஜும் இருக்காது. ஒரு நார்மல் டே சார்ஜிங் தான் இது மூலியமாக ஏறும். நல்லா வந்து தடிமனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். நல்லா இருக்குது. தள்ளி வச்சுட்டு மேலே இருக்கிறது என்னன்னு பார்ப்போம். ஒரு வால் அடாப்டர் கொடுத்துருக்காங்க இங்கே. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட் 2 ஆம்ஸ் தான். ஸோ ஒரு நார்மல் சார்ஜிங் தான் இதில் ஏறும், ஃபாஸ்ட் சார்ஜரும் கிடையாது. இது வந்து ஹுவாவே பிராண்ட். ஸோ இது வந்து ஹானர் பிராண்ட் கிடையாது, ஹுவாவே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்கவே ஒரு நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம மொபைல் பார்ப்போம். மொபைல் கவர்லேருந்து எடுப்போம். ஹானா நைலைட் நம்ம கையில் இருக்குது. ஸோ நம்ம கையில் இருக்க ஹானா நைலைட். ஸோ இதை வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் ஆயாச்சு. உள்ளே போய் பார்ப்போம். இங்கே வந்து ஹானரை வந்து கிரின் 659 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ நம்ம செட்டிங்ஸ் பார்ப்போம். இங்கே வந்து ஹானர் வந்து செட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வளரலான்னு கொடுக்குறாங்க, அது இல்லாமல் நீட்டாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து லாகின் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்ப்போம். பேட்டரி வந்து இங்கே வந்து 3800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 7 GBக்கு வந்து OSஏ கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து போக மிச்சம் இருக்க OS வந்து 52 GB கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்டர்னலாக பார்த்தாச்சு. வெளியே பார்ப்போம். இது வந்து ரொம்ப ஸ்லிம்மாகவும் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வந்து கையில் கிரிப்பாகவும் வந்து இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டூயல் கேமரா செட்டப் இருக்குது, 13+2 மெகாபிக்சல். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷு, செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்துருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா 2 டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க, 13+2 அதே தான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சென்சாரும் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 சிம், இதில் ஒரு SD கார்டு ப்ளஸ் சிம் தான் போட முடியும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், USB போர்ட்டு, மைக்கு, ஆடியோ ஜாக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 5.65 ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. வியூவிங் ஆயில்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு ஆடியோ அவுட்புட் பார்க்கணும். வந்து அது நாங்கள் ஆடியோ அவுட்புட் சாம்பிள் காமிக்கிறோம், ஒரு மியூசிக் ப்ளே பண்ணி காமிக்கிறோம். ஆடியோ அவுட்புட் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ நம்ம பேட்டரி சார்ஜிங் பற்றி பார்த்துருவோம். சார்ஜ் பண்ணுறேன்.
ஸோ சார்ஜிங் லுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே வந்து ஹானர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 mAh கொடுத்துருக்காங்க. நார்மல் யூசேஜ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜும் கிடையாது. ஏன்னா யூஎஸ்பி கேபிள் தான். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணோம் நம்மளுக்கு சார்ஜ் ஏற்றா இல்லையான்னு சொல்லி. ஸோ அதுக்கடுத்து நம்ம கேமரா பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டுவெல் கேமரா செட்டப் வந்து இங்கே ஹானர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் ரியர்லையும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 13+2 MP தான். ஸோ எல்இடி ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏஐ பியூட்டிஃபிகேஷன்ஸ், பொக்கே மோட்ஸ், இது மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. செல்ஃபி பீரியர்களுக்கு அது வந்து ரொம்பவே நல்ல செல்லாக தான் இருக்கும். இங்கே வந்து சின்ன சின்ன டெஸ்ட்லாம் காமிக்கிறோம். சம் டெஸ்ட்லாம் காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹீட்டை வச்சு நம்ம டிஸ்பிளே வந்து ஹீட் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதிரி பிளாக் அடிக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த தெரியுதா பிளாக் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா? இது கொஞ்ச நேரத்துக்கு காமிச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் வந்து போயிடும். ஸோ இங்கே வந்து டிஸ்பிளே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டெஸ்ட் பார்ப்போம். இது வந்து ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பவுலுக்குள்ள வந்து அந்த ஹானர் 9 Lite வைப்போம். வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்ப்போம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பபுள் வரணும். அப்படி பபுள் வந்தால் அது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அப்படி பபுள் வரலைன்னா அது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே வரலை, பபுள்லாம் வரலை. ஸோ இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் தான். பட் அங்கே வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட்லாம் வந்து இருக்குது. இந்த 9 Lite வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் தான் பார்த்தீங்களா? அதுக்கடுத்து எடுத்தாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மொபைலை பற்றி இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்களா, அந்த கிளாஸ் பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா வந்து கொஞ்சம் நம்ம பார்க்குறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு நல்ல நீட் ஃபீல் கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் 2.5D கர்வ்டு கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் செல்ஃபி பீரியடுக்கு வந்து ரொம்ப நல்ல மொபைல் நான் சொல்லுவேன். ஏன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா டுவெல் கேமராவும் இருக்குது, முன்னாடி பார்த்தீங்கன்னா டுவெல் கேமரா இருக்குது. கடைசியாக இந்த மொபைலோட ரேட் பார்த்தீங்கன்னா லோயர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 3GB 32GB வருது. அது பார்த்தீங்கன்னா 11,000 இருக்குது. ஹையர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB 64GB அது வந்து 14,000 விற்கிறாங்க. இது நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக இது போல் நிறைய அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ நாங்கள் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நாங்கள் பேடிஎம் QR கோட் வந்து நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம், லிங்க்கில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணி எங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து சீக்கிரமாக அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ நாங்கள் போடுவோம். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் நாங்கள் எது விட்டுட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான். கடைசியாக மறக்காம மாடனே படிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.